சோஃபி அண்ட் ஜான்சி ஆர் டூ டீனேஜர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பிஸ்கட் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போகிறாங்க. ஜான்சி அவள் ரொம்ப ரியலிஸ்டிக், நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு அவளுக்கு தெரியும். சோஃபி ஒரு டே ட்ரீமர். அவள் என்ன நினைக்கிறான்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பெரிய பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆக்ட்ரஸ் ஆகணும், இல்லைன்னா மேனேஜர் ஆகணும்ன்ட்டு பெரிய கனவுகளோடு இருக்கிறா. சோஃபி ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறா. அவங்க அப்பா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மேன், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க அம்மா எப்போவும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சோஃபிக்கு ஒரு பிரதர் இருக்கிறா, காஃப். அவன் ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் அப்ரெண்டிஸாக வேலை செய்கிறான். ஒரு நாள் சோஃபி காஃப் கிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லுவா. நான் டேனி கேசி ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயரை பொட்டிக்கில் மீட் பண்ணேன்னு சொல்லுவாள். ஃபர்ஸ்ட் காஃப் நம்ப மாட்டான். பட் சோஃபி அதை டிஸ்கிரைப் பண்ண அவன் நம்ப ஆரம்பிச்சிடுவான். சோஃபி அப்பா கிட்ட இதை காஃப் சொல்லும்போது அவர் இதெல்லாம் உன் இமேஜினேஷன்னு திட்டுவார். சோஃபியோட ஃபேமிலி எல்லோரும் ஃபுட்பால் ஃபேன்ஸ். சாட்டர்டே மேட்ச்சில் டேனி கேசி நல்லா விளையாடி ஒரு கோல் பண்ணுவார். சோஃபி ரொம்ப அப்சஸ்டாக ஆயிடுவான். சோஃபி நினைக்கிறா டேனி கேசி அவளை ஒரு ஸ்பெசிஃபிக் கெனல் பக்கத்தில் மீட் பண்ணுவாருன்னு. ஆனால் டேனி கேசி வரமாட்டார். சோஃபிக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் கவலையாக இருக்கும். Through the character, the author explains how young people often create unrealistic dreams about success and fame. But in reality, it never happens.